அப்போ கட்சியினுடைய தலைமை இந்த வேலை செய்ய சொல்லி எனக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நான் செஞ்சேன்னு இவர் சொன்னார்னா, இவருக்கு இங்கே யாரும் வீரப்பனை விச வச்சு கொண்டாங்கன்னு வாய்மொழியே சொல்லவே இல்லை. வீரப்பனோட உடல் இங்கே கிடதுன்னு சொல்லவே. வீரப்பனை நான் கடைசியாக பார்த்தோன்னு யாரும் சொல்லல. எல்லாமே இவராக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த குழு தான் இவரை இயக்கி இந்த உண்மையறியும் குழு நிலமாக ஒரு அறிக்கையை வெளியிட வச்சிருந்தேன்னா, இந்த குழுவை சேர்ந்தவங்க யோகியமானவங்களாக இருந்தாங்கன்னா, கடைசி காலத்தில் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு 5-6 முறை வீரப்பனோட செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு 6-7 முறை செஞ்சுருக்காங்க. இந்த 6-7 முறை சந்திப்புக்கு காரணமாக இருந்த தேவராஜை பார்த்து விசாரிச்சிடணும். தேவராஜை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் ஐயல்வரையை பார்த்து விசாரிச்சிடணும். அல்லது அந்த தும்கல் இருக்கிற வீடு, இவங்க போய் சந்திச்சு வரக்கூடிய அந்த வீட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பார்த்து விசாரிச்சிடணும். அந்த வீட்டில் 3 பேர் பசங்க இருந்திருக்காங்க. தங்கான் ஒரு பெரியவர் இருந்திருக்காரு, அவங்க மனைவி இருந்திருக்காங்க, 2 மகள் இருந்திருக்காங்க. இவங்க யாரையோ பார்த்து விசாரித்து கடைசி என்ன நடந்துருக்குன்னா, எங்களுடைய அமைப்புக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார், நாங்கள்லாம் பேசினாங்கிறத கூட சொல்ல தேவையில்லை. ஆனால் இவங்களை பார்த்தா தானே உண்மை தெரிஞ்சிருக்கும்.